ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு madras2nellai சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. மட்டை அரிசி உளுந்தஞ்சோறு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்தஞ்சோறுக்கு உளுந்து தொளி உளுந்தாக எடுத்துக்கணும். அதை லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கிட்டா தான் நல்லா வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி 3/4 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதை வறுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுக்க வேண்டாம். வாசனை லைட்டாக வரணும், கருகக்கூடாது. ஆனால் அந்த 3/4 கப் உளுந்துக்கு அதே கப்பில் 1 கப் மட்டை அரிசி எடுத்திருக்கேன். அரிசியும் உளுந்தையும் 3 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி உளுந்தஞ்சோறு மட்டை அரிசி சேர்த்து செய்கிறோம். அதனால் ஊற வச்சா தான் கொஞ்சம் சாதம் சாஃப்டாக வரும். 10 நிமிஷம் கழித்து அரிசி உளுந்து அலசிட்டு குக்கரில் சேர்த்து அதோட 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டை அரிசிங்கிறதுனால இது 3 பங்கு தண்ணி ஊற்றினா தான் வேகும். அதனால் 1 கப் அரிசிக்கு நான் 1/4 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அதோட 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரை மூடி ஒரு 7லேருந்து 8 விசில் விடுங்க. அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும். இல்லைன்னா வரப்பாக இருக்கும், விதையாக இருக்கும், சாப்பிட முடியாது. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதுனால கொஞ்சம் நல்லா வெந்திருந்தால் தான் கொடுக்க முடியும். இல்லைன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் 7லேருந்து 8 விசில் விட்டுருக்கேன். பாருங்கள், சாப்பாடு நல்லா வெந்து எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்திருக்கு பாருங்கள். இதோட ஒரு கைப்பிடி தேங்காய்ப்பூ, உங்களுக்கு தேங்காய்ப்பூ கூட வேணுன்னா கூட போட்டுக்கோங்க. போட்டு சூடாக மூடி வச்சுருங்க குக்கரை. ஒரு 10 நிமிஷம் குக்கர் அப்படியே மூடி இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த தேங்காயோட மனமும் அந்த சாதத்தில் கலந்துருக்கும். தேங்காய் முதலே தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காவை நம்ம உணவில் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது. ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் நம்ம உளுந்தங்கஞ்சி, உளுந்தஞ்சோறுலாம் சாப்பிட்றோம். அதனால் இதில் தேங்காவை போட்டு வேக வைக்கவும் வேண்டாம். சில நேரம் தாளித்து விடுவாங்க, சில பேர் தாளிச்சும் விட வேண்டாம். இது தாளிக்காமலே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த உளுந்தஞ்சோறு துவையல் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதையே என்ன பண்ணுவாங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி விட்டு கஞ்சி மாதிரி ஆக்கி துவையல் வச்சு சாப்பிடுவாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சோறு மாதிரி செஞ்சுருக்கேன். அதுக்கு நான் தொட்டுக்க துவையல் தான் பண்ணியிருக்கேன். இல்லை துவையல் வேண்டாம், குழம்பு மாதிரி ஏதாவது வேணும்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஏன் கருவாட்டு குழம்போட சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இந்த மட்டை அரிசி உளுந்தஞ்சோறு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.